இப்போது ஜனவரி 15லேருந்து நம்ம பிப்ரவரி 15 வரைக்கும் படித்த புத்தகங்கள், கேட்ட உரைகள், சென்று வந்த இடங்கள்னு நமக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த மாதங்களில் நான் படித்த கதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பரதின்னு ஒரு நாவல் படித்தேன். கெங்கம்மான்னு ஒரு பரதி அமிர்தம் சூர்யா அவர்களுடைய நாவல், கெங்கம்மா புனித ஜோதி அவர்களுடைய நாவல், வதைமுகம் சொல்லி டாக்டர் ஜி மூர்த்தி அவர்கள் எழுதிய நாவல், பிரியாணி கடை தாஹிர் பாஷா அவர்களுடைய சிறுகதை தொகுப்பு, அல்குரான் அல்புகாரி அது மீள் வாசிப்பு, லிங்குசாமி இயக்குனர் அவர்களுடைய பெயரிடப்படாத ஆறுகள் ஹைக்கு, காந்தர்வனுடைய சிறுகதை துண்டுன்னு ஒரு சின்ன கதை ஒன்று, அப்புறம் காடு கடல் இனி நமக்கில்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆனந்தன் ஐயாவுடைய அப்போ லேட்டஸ்ட்டாக போன இதில் பிப்ரவரி 1ஆம் தேதி வெளியான புத்தகங்கள். இத்தனை புத்தகங்கள் நம்ம படித்தாலும் கூட இன்றைக்கி நான் உங்களுக்கு முன்னாடி சொல்ல விரும்புகிறது காந்தர்வனுடைய துண்டு சிறுகதை பற்றி தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இன்றைக்கி ஜாதியெல்லாம் இன்றைக்கெல்லாம் யாருடா பார்க்குறா அப்படின்னு சொல்லி நம்ம பலரும் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதுவும் மேற்கு மண்டலத்தில் அந்த சாதி அடுக்குமுறையும் அதற்கான அடுக்குமுறையும் அடக்குமுறையும் அதிகமாக இருக்குது. ஒரு காலத்தில் தஞ்சாவூரில் அதிகமாக இருந்து தஞ்சாவூரிலிருந்து பயணப்பட்டு திருநெல்வேலிக்கு சென்றார்கள். அதை பற்றிய புத்தகம் சர்ச் ஆஃப் ட்ரிவாங்கூர் புத்தகத்தில் ரொம்ப விரிவாக அதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அதனால் தஞ்சை பகுதியை, தஞ்சை மாவட்டத்தை சார்ந்த எழுத்தாளர்கள் இந்த சாதிய அடக்குமுறையை, அடுக்குமுறையை குறித்து நிறைய பதிவுகள், கட்டுரைகள், கதைகள், சிறுகதைகள், நாவல், கவிதைன்னு சொல்லி நிறைய எழுதியிருக்காங்க. எனக்கு முன்னாடி பேசின ஐயா சொன்னாங்க, ஒரு கவிதையில் அழகியல் இருக்கணும்னு. கண்டிப்பாக இருக்கும். சமூகம் ஒரு அழகியலை எங்களுக்கு கொடுத்தால் அந்த கவிதையிலும் கட்டுரையிலும் அழகியல் இருக்கும். இந்த சமூகம் நெருப்பை வாரி இறைக்கும் பொழுது அங்கு எங்களுக்கு அழகியல் தேவையில்லை. எங்கள் கவிதைகள், எங்கள் கட்டுரைகள், எங்கள் நாவல்கள், எங்கள் சிறுகதைகள் ஒரு சவுக்கடியாக மாறி அந்த அழகியலையெல்லாம் தகர்த்து விட்டு கருத்தாண்மை மிக்க ஒரு படைப்பாகத்தான் அது வெளிவர இருக்கும். அப்படித்தான் வரும். ஏன்னா இங்கே ஒரு சந்தத்தையும் இயல்பையும் நாங்கள் கொடுப்போம். ஆனால் அதை மீறி இந்த சமூகத்திற்கான சிந்தனைகளை தர வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி நம்மளை இந்த சமூகம் வச்சுருக்கு. அப்போ அந்த துண்டுங்கிற சிறுகதையோடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல நாவல்கள் இந்த சாதி அடுக்குமுறை பற்றி நம்ம படிக்கும்பொழுது என்ன இருக்குன்னா, ரொம்ப ஒரு பண்ணையார் இருப்பார், கொடுமைப்படுத்துவார், சாப்பாடு தர மாட்டார், வெளியில் நிற்க வைப்பார், இப்படி தான் நம்ம படிச்சிருப்போம். இந்த துண்டில் என்ன ஆகுனா, வேலுன்னு ஒரு கேரக்டரு, அவர் அதில் ஒரே வரி தான் கொடுத்துருப்பார். மேலத்தெரு கீழத்தெரு மக்கள் இருவராலும் தொடப்படாத மனிதர் வேலு. மேலத்தெரு கீழத்தெரு மக்கள் இருவராலும், 2 பகுதி மக்களாலும் தொடப்படாத மனிதர் வேலு. ஆனால் அவருடைய வேலைகள் ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். ஒரு திண்ணையை சுத்தம் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த ஒரு வேலை செய்தாலும் ரொம்ப நேர்த்தியாக செய்வார். அப்போது ஒரு அம்பலக்காரர் சொல்கிறார், இன்றைக்கி நம்மளோட பேர பிள்ளைங்கள்லாம் வந்திருக்காங்க, நம்ம பண்ணையாருக்குப்பா அந்த வேலைகள்லாம் புரிப்படாது, நீ கொஞ்சம் வந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறார். உடனே வேலு அந்த வீட்டு வாசலில் முற்றத்தில் அமர்ந்திருக்கிறாரு. வீட்டிலேருந்து ஒரு அம்மா வெளியில் போகிறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு வேலு, தோலில் போட்டிருக்க துண்டை எடுத்து முழங்கையில் போட்டுட்டு, அம்மா வணக்கங்கம்மா அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பிறகு அம்பலக்காரரோட பேரன் ஒரு சின்ன பையன் ஓடி வரான். ஐயா, சின்னையா, ஊர்லேருந்து எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு வேலு. நாங்கள் நேற்று வந்துட்டோம், தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பத்தா வேலு வந்திருக்கான் பாருங்க. அவர் வந்தீங்களான்னு கேட்குறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, வேலு வந்திருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து அம்பலக்காரர் வராரு. உடனே அந்த வேலு என்ன பண்ணுறாரு, அந்த துண்டை தோலில் போட்டிருந்த துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிட்டு, ஐயா வணக்கங்க ஐயா அப்படி சொல்கிறார். சரி, பின்னாடியே அந்த கழனியில் வர தண்ணியெல்லாம் இருக்குது, அதை சுத்தம் பண்ணுன்னு சொல்கிறாரு. சுத்தம் பண்ண உடனே பழைய கஞ்சி கொடுக்குறாங்க, குடிக்கிறாரு. குடித்ததுக்கப்புறம் சொல்கிறாரு, நம்ம பேர பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நுங்கு வெட்டணும் வா அப்படிங்கிறார். உடனே அந்த தோளில் இருந்த துண்டை தூக்கி தலையில் கட்டிக்கிட்டு அந்த சூடாக இருக்கிற அந்த மரத்து மேலே ஏறி நுங்கு கொலையை தள்ளுறாரு. இது முடிஞ்சிருது. சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது அந்த துண்டை உதறி விரித்து ஜம்முன்னு அப்படி தோலில் போட்டு வீட்டுக்கு போகிறார். மறுநாள் வந்துரு வேலு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. மறுநாள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது வேலு கிளம்புறாரு. அவங்க சம்சாரம் கூப்பிட்டு, ஏன்பா துண்டை வச்சுட்டு போறிய, மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அடந்த துண்டோட பெரிய கஷ்டமாக இருக்கப்பா, யாராவது வந்தால் முழங்கையில் எடுத்து போடவும், இடுப்பில் எடுத்து கட்டவும்,
தலையில் கட்டவும் பாதி நேரம் அதுக்கே போகுது, எனக்கு துண்டு வேண்டாம் அப்படின்ட்டு இவர் வந்துடுறார். அம்பலக்காரரை பார்க்குறார். பார்த்தோன்னே ஐயா வணக்கங்க ஐயா அப்படிங்கிறார். அம்பலக்காரர் என்ன செஞ்சுருக்கிறாரு, என்ன செய்யணும், அவர் ஒன்றும் வணக்கம் சொல்லணும், இல்லைன்னா போய் என்ன சொல்லணும், வேலையை பாருப்பான்னு ஏதோ ஒன்று சொல்லணும். ஆனால் அவர் சொல்கிறார், வேலு ஏதோ ஒன்று குறையுதே, வேலு ஏதோ ஒன்று குறையுதே. இல்லைங்க ஐயா எப்போதும் போல தான் வந்திருக்கேன். இல்லை இல்லை ஏதோ ஒன்று குறையுது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போய் தன்னுடைய பெட்டியை திறந்து புத்தம் புதிதாக மடித்து வைத்திருந்த ஒரு துண்டை கொண்டு வந்து வேலியின் தோளில் போடுகிறார். அவ்வளோதான், கதை முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நுட்பமான விஷயம் புரியுதா? சில பேர் நம்மளை உட்காருங்கம்பான், உட்காரக்கூடாதுங்கிறதுக்காக உட்காரும்போம். இல்லைங்கய்யா நின்றுக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறதுல ஒரு சந்தோஷம், ஒரு குரூர திருப்தி. அதே மாதிரி தான் வேலுக்கு போடப்பட்ட துண்டு போடப்படக்கூடாது என்பதற்காக போடப்பட்ட துண்டு அது. அப்போ துண்டுங்கிறது நம்ம தமிழ் சமூகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு ஆடை உண்டா இல்லைங்களா? தவிர்க்கப்பட முடியாத ஒரு ஆடை. இந்த தோல் சீலை கழகம்னு ஒன்று நடந்துச்சு. இன்றைக்கி நான் உட்பட நாங்கள் மேலே இந்த போட்டுக்கிற ஷாலை ஒரு பக்கம் போட்டுக்கிறோம். ஆனால் இந்த மேல் சீலையை போட்டுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. இந்த பல இலக்கிய நிகழ்வுகளில் நம்ம இந்த ஷால் போத்துறது துண்டு போத்துறதுலாம் வேணாங்க, புத்தகமாக கொடுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த மேலே அந்த துண்டை போத்துறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அந்த வரலாறு ஐயாவுக்கு தெரியும், ஏன்னா கேரளா பகுதியிலேருந்து வந்திருக்காங்க. அந்த தோல் சீலை கழகத்தோடைய வெற்றியின் வரலாறு, அந்த தோல் சீலை கழகத்துக்காக போராடிய வலியின் வரலாறு, அதை நாங்கள் வென்று எடுத்து விட்டோம் என்ற மகிழ்ச்சியின் வரலாறு தான் பார்க்கின்ற தமிழர்கள் எல்லாம் தோல் மீது ஒரு துண்டை போட்டு ஒரு சால்வையை போட்டு பாராட்டுகின்ற விழா. இப்போ இப்படி ஒரு நுட்பமான செய்தியை துண்டு போன்ற சிறுகதைகளில் கொடுத்துருக்காங்க. இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் நமக்கு நேரம் கருதி இயக்குனர் லிங்குசாமி அண்ணனுடைய இரண்டு ஹைக்கூவை மட்டும் வாசித்துவிட்டு விடைபெறுகிறேன். யார் யாரை ஆட்டுவிப்பது, நடராசர் முன் சுடர். யார் யாரை ஆட்டுவிப்பது, நடராசர் முன் சுடர். ஹைக்கூவை 2 தடவை வாசிக்கக்கூடாது. ஹைக்கூவை 2 தடவை வாசிக்கக்கூடாது. ஆனால் யாருக்காவது கேட்காம போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு வாசித்தேன். கால் சங்கிலிகளின் உரசலில் பிளிறுகிறது காடு. இது எக்கோ தியாலஜி. இதை பற்றி வேற ஒரு கூட்டத்தில் நம்ம விரிவாக அதை பற்றி பேசுவோம். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இங்கே வந்திருக்கிற எழுத்தாளர்கள், பேச இருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள், அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இனிமேல் நீங்கள் எழுதுகிற கவிதைகள், கட்டுரைகள் எதுவாக இருந்தாலும், கதையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சமூகத்தில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய எழுத்தாக நம்முடைய எழுத்து இருக்க வேண்டும் என்று உங்களிடம் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது அன்பு தம்பி வீர சோழ திருமாவளவன் வந்திருக்கிறார் வெளியூர்லேருந்து. அவரையும் இங்கே வாங்கன்னு கூப்பிட்றோம். வாங்க.